கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்களே இது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். செமையாக இருக்குது. தேவையான அளவு உப்பு, 2 தக்காளி எடுத்து கழுவிக்கலாம். அந்த தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு தக்காளி வைக்கணும். தக்காளியை உள்ளே போட்டாச்சு. இப்போ வணக்கம். இங்கே வணக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து இங்கே வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வேகுது. நீங்கள் வந்துட்டு வெஜிடேரியனா, சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா, இந்த மாதிரி கிரேவி செஞ்சு மரவள்ளி கிழங்கு உள்ளுக்குள்ளே போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம், எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வச்சுக்கலாம். கொத்தமல்லி எடுத்துக்கலாம். எடுத்த கொத்தமல்லியை கழுவிக்கணும். இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். வடக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா கருகிடும். சுண்டி வரணும், நேரம் ஆகும். அதுக்கு எது சுண்டி வரணும்? தக்காளியெல்லாம் நல்லா இப்படி சுண்டி வரணும். அப்படியா? தக்காளி வந்துட்டு சுண்டி வரணுமாம்மா ஃப்ரெண்ட்ஸ். சுண்டி வந்தோடனே நான் வரேன். இங்கே பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வந்துடுச்சு. அதிசயத்தை பாருங்கள். தக்காளியெல்லாம் வெந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். சாரி ஃபார் த டிஸ்டர்பிங் சவுண்டு. இது வந்துட்டு வறுக்கிறனால அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோட இனிமையான வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஒன்றே ஒன்று எடுக்கலாம். பானை தண்ணி குடிக்கலாம். ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாம்மா. ஆமாம் சொன்னாங்கோ. இது நல்லா வேகணுமாம்மா. வேகணும். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது தொடர்ந்து வேகட்டும். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வந்துட்டு இது கொதிச்சிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கன் ஃப்ளேவர் வரும். கழுவி ஊற்றுறாங்க. இப்போ இன்னொரு வாட்டி கழுவி ஊற்றுறாங்க. வேகட்டும். இப்போ வாங்க, உங்களுக்கு நான் ஒரு மேஜிக் காட்டுறேன். எங்கள் வீட்லேயும் இருக்குது போடி அப்படின்னு சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மேஜிக் தான். பாருங்கள் போக. இப்போ மரவள்ளி கிழங்கு போட்டோம். சாரி, அதை நாங்கள் காட்டலை. இருக்குது. இது கரம் மசாலா போட்டாச்சு. இப்போ கிண்டணும். கிண்டுவோம். கொதிப்போட வாயில் போட்டேன். மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா சூடு பிடிக்காது. கேட்சா? மரக்கரண்டி யூஸ் பண்ணால் சூடு பிடிக்காது. கிண்டாமையே விட்டு அடி பிடிச்சிரும். கிண்டிகிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. மரக்கரண்டி யூஸ் பண்ணால் சூடு பிடிக்காது. ஓகே.
காமெடி பண்ணி தெரியுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொலன்னு இருக்கு, பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். சாப்பிடும்போது எல்லாத்தோட ரியாக்ஷனும் காட்டுறோம். ஓகே, செமையாக இருக்குது. பாருங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க.